ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சாஃப்டான ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும்போது டக்குன்னு ரவா யூஸ் பண்ணி கேசரி தான் செய்வோம். ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிற ஸ்வீட்டு அரை கப் ரவா இருந்தால் போதும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக சாஃப்டான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு ரெடி பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகின பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை கப் ரவை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே 4 to 5 மினிட்ஸு நல்லா வறுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுக்கணும். வாசம் வரும்போது கரெக்டாக அரை கப் ரவைக்கு 3/4 கப்பு காய்ச்சின பால் எடுத்து 2 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவையை வேக வைக்கணும். 3/4 கப்பு பாலையுமே ஒன்றா ஊற்றாமல் இந்த மாதிரி 2 பேட்சாக பிரித்து ஊற்றும்போது ரவை நல்லா வெந்து சாஃப்டாக வந்துடும். 3/4 கப் பாலையும் ரவை நல்லா அப்சர்வ் பண்ணி வெந்து நல்லா வந்தால் மட்டும்தான் ஸ்வீட்டு ஷேப்போட நல்லா வரும். இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் ரவையை நல்லா வேக வச்சுக்கணும். நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்கணும். இல்லைன்னா உப்புமா மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா மாவு பதத்துக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வைக்கணும். அதுக்கு இடையில் சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் சுகர் 1 கப் தண்ணி சேர்த்து சுகர் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இந்த ஸ்வீட்டுக்கு கம்பி பதம் தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சி ஒரு 4-5 மினிட்ஸு கொதிச்சா போதும். நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த ஸ்டேஜில் குங்குமப்பூவும் ஏலக்காயும் சேர்க்கணும். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கணும். இது எதுக்காக சேர்க்குறோம்னா ஸ்வீட்டு நல்லா சுகர் சிரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு இதுவுமே ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர். இதை நல்லா மில்க் பவுடர் சேர்க்குறதுமே ஆப்ஷனல் தான். இது சேர்த்தோம்னா ஸ்வீட் நல்லா ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. இது சேர்க்காமையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ட்ரையாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கையிலையும் கொஞ்சமாக நெய் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அதில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஷேப் வேண்டானாலும் சிலிண்டர் ஷேப்பு ரவுண்ட் ஷேப்லையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கலர் மாறாமல் பக்குவமாக எடுத்தால் சூப்பரான ஸ்வீட்டு ரெடி ஆயிரும். நிறைய போடாமல் 4 நாளாக போட்டு எடுக்கணும். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா போட்டது பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு ஒரே மாதிரி எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் செய்யும்போது மாவு பிரிஞ்சு வந்ததுன்னாக்க திரும்ப நல்லா ப்ரெஸ் கொடுத்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு போட்டிங்கன்னா பிரியாமல் இந்த மாதிரி ஒரே ஷேப்லேயே கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. சிலிண்டர் ஷேப்பு உருண்டை ஷேப்லேயும் செஞ்சேன். எல்லா உருண்டைகளையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பொரிச்ச உருண்டைகளை சுகர் சிரப்பில் சேர்க்கணும். ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஊறுனா போதும். குலோப் ஜாமுன் மாதிரி அதிக டைம் எடுக்காது. 10 மினிட்ஸ்லேயே நல்லா சிரப்பை அப்சர்வ் பண்ணி சாஃப்டாக சஃப்ரான் ஃப்ளேவரோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பிளேட்டில் தனியாகவும் எடுத்து சாப்பிடலாம். இல்லைன்னா குலோப் ஜாமுன் மாதிரி ஜீராவோடையும் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த அருமையான ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.